என்னப்பா இவ்வளவு நேரமாச்சு, நம்ம போக வேண்டிய பஸ் இன்னும் வரல. லேட்டா போனா எக்ஸாம் எழுத முடியாதுப்பா. என்னாச்சுமா? என் பொண்ணுக்கு இன்னைக்கு எக்ஸாம்பா, ஆனா பஸ் இன்னும் வரல. நீங்க காத்துட்டு இருக்க பஸ் எப்பயோ போயிடுச்சு. அப்பா, பஸ் போயிடுச்சான். இப்ப நம்ம எப்படி எக்ஸாம் சென்டருக்கு போகிறது? அழாதம்மா. உனக்கு பரீட்சை எத்தனை மணிக்கு? பரீட்சை 2 மணிக்கு. நான் கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாமே வீணா போச்சுப்பா. நீங்க என் வண்டியில வந்து ஏறிக்கோங்க, நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா. மேடம், இவங்க எல்லாரும் ரொம்ப அராஜகம் பண்றாங்க. நீங்க தான் எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். அத்துமீறி லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? ஸ்பெஷல் டீம் இறக்கி உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். பாத்தீங்களா, எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ இந்திரா. நீ எப்படி யூனிஃபார்ம்ல, அதுவும் போலீஸ் ஜீப்ல? இது ஷூட்டிங் ஜீப். ஒரு ஷார்ட் பிலிம்ல போலீஸ் கேரக்டர்ல நடிக்க வேண்டிய பொண்ணு லாஸ்ட் மினிட்ல வர முடியாம போயிட்டா. அதனால அந்த ரோல் நான் பண்ணேன். நீங்களும் கரெக்டா கால் பண்ணி பிஜில ஒரே பிரச்சனைன்னு சொன்னீங்களா, அதான் அப்படியே யூனிஃபார்மோட வந்துட்டேன். டிஃபன் இருக்கா? டிஃபன் முடிஞ்சு போச்சு. என்ன, ஒரு 2 இட்லியாச்சும் தாங்கல, ரொம்ப தலை சுத்துது. சட்னி இருக்கு, நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். எப்படி சட்னி இட்லி நம்ம கிட்ட? என்னமா இது, சட்னி இவ்வளவு தண்ணியா இருக்கு? இவ்வளவு தண்ணியா இருந்தா எப்படிமா சாப்பிடுறது? சட்னி இல்லனா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு நீ இப்படியா? சாப்பாடு நேரத்துல டிஃபனுக்கு வந்தா நம்ம என்ன பண்றது? ஒரு ஆளுக்காக சட்னி அரைக்க முடியும்?